இருந்து நேரமே போக மாட்டேங்குது. வீட்டில் ஒரு வேலையும் இல்லை. எவா வீட்டுக்காவது போய் கதை பேசிட்டு வருமா? மாரியம்மக்கா தானே இது, தனியாக உட்காந்துட்டடக்கா. ஏதாவது போய் பேச்சு கொடுப்போம். யார்கிட்டயாவது கதை பேசினா தான் நாளையே நவளுது. என்ன மாரியம்மக்கா? மாமாலதி வா, வந்து இருமா. அப்பா, நமக்கு கதை பேச ஆள் கிடச்சிடுது இன்னைக்கு. வீடு விடா போய் அலையணுமே நினைச்சேன். நம்ம வீட்டுக்கே வெட்டி கதை வைக்க வந்துட்டா. இவா போதுமே இன்னைக்கு பொழுதுக்கு. என்னக்கா வேலையெல்லாம் முடிஞ்சுதா? பொங்கியாக்கி சாப்பிட்டாச்சா? ஆமாம்மா, பொங்கியாக்கி சாப்பிட்டாச்சு. எங்கே போயிட்டு வர? நான் இந்த பால் கடை திறந்துருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன்க்கா. அப்படியே வரும்போது நீங்கள் உட்காந்துருக்கீங்களான்னு பேச வந்தேன். சரி சரி. சோறெல்லாம் பொங்கிட்டியா நீ? ஆமாக்கா, பொங்கி சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வச்சேன். காலையிலேயே வச்சு அனுப்பி விட்டாச்சு பிள்ளையில. குழம்பு சோறு எல்லாம் குளிந்துவே இருக்குன்னு இப்போ கொஞ்சம் சோறு மட்டும் வடித்தேன். வேற என்ன வேலை நமக்கு? ஆமாம், பிள்ளைகளுக்கு காலையிலேயே சோத்த பொங்கி கொடுத்து அனுப்பிட்டோம்னா நமக்கு ஒரு வேலையும் இருக்காது. ஏன் பிள்ளைலாம் பள்ளியிடம் படிக்க காலத்தில் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வரும். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு காலம்பரையே எழுந்திரிச்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸா என்னமெல்லாமோ சொல்லுதாவோ. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்கணுமா, லஞ்சு பாக்ஸ் கொடுத்து விடணுமா, ஏதோ லிஸ்ட் எடுக்குதா என் மருமவா. அதுக்குன்னு தனித்தனி டப்பா வேற வாங்கி வச்சுக்கிட்டுதா. ஆமாக்கா, உங்கள் காலத்தில் நீங்கள் பிள்ளைகள் அனுப்புன மாதிரி இப்போ உள்ளது கிடையாது. அதுவும் சரிதான், நமக்கு என்ன தெரியுது. அப்புறம் ஏக்கா, மரும பிள்ளை நல்ல குணமா உள்ள பிள்ளை என்னக்கா உங்களுக்கு? ஆமாம், குணமா அமைஞ்சா. டெய்லி அவளோட சோதனை தானே வீட்டில். ஏன்க்கா அப்படி சொல்லுறிய? நல்ல பிள்ளைன்னு தான் கேள்விப்பட்டேன். அவள் நல்லவனா, நான் கெட்டவளா? அவளை போல ஒரு பொம்பளை எவ்வளவு இருப்பாளா? தலைவிதியே அவளை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துட்டேனே, நானே வருத்தத்தில் இருக்கேன். நீ வேற என் வயிற்றுச்சல் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க. ஐயா, அப்படி என்னக்கா பண்ணிச்சு அந்த பிள்ளை? அவள் ஒரு நாள் இனி மனுஷியாவே மதிக்கவே கிடையாது பார்த்துக்க. மாமியான்னு ஒரு பயமும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. எவ்வளோ ஒருத்தி வீட்டில் இருக்கன்னு நினச்சிக்கிட்டு அலையுதா. என் மவனை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு என்கிட்ட சரியாக பேச கூட விட மாட்டுக்கா. என் மவா வந்தாலும் கூட அவட்ட சரியாக பேச மாட்டா. வான்னு கூட கேட்க மாட்டா பார்த்துக்கோ. இப்படி ஒரு பொம்பளை நீ பார்த்ததுண்டா? எனக்கெல்லாம் பார்த்த அப்படின்னா 5 நாத்தனா. இப்பவும் பாரு, என் நாத்தனார் யாருனாலும் வீட்டுக்கு வந்தாலும் சரி, நம்ம அண்ணன் முண்டாட்டின்னு என் மேலே அப்படித்தான் பாசமா இருப்பாள். அந்த அளவுக்கு நான் பொங்கியாக்கி பார்த்து அப்படிதான் அவளோட பெத்த பிள்ளைகள் மாதிரி பார்ப்பேன் தெரியுமா? நீ உருட்டுக்கா உருட்டு, உன் மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. என்ன மலதி யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை, சும்மாதான். வீட்டு வேலையை மட்டும் அந்த பிள்ளை பார்த்துக்கிட்டு எனக்கா. அவன் எங்க வீட்டு வேலை பார்த்தா? எனக்கு இருக்க நேரம் கிடையாது. இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு இப்போ தான் செத்த வந்து உட்காந்துருக்கேன். இப்போவுமே இருக்க முடியாது. உள்ள போய் எதுவும் பாத்திரம் கிடந்தா தேய்க்கணும் பார்த்துக்கோ. யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். சரி, நீ வராதவா வந்திருக்க, பேசுவேன்னு வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, சும்மா தான் உட்காந்துருக்கோங்கிறத கண்டுபிடிச்சிட்டாலோ? அப்படியாக்கா, எனக்கும் வீட்டில் ஒரே வேலை தான் பார்த்துக்கோங்க. காலையில் சோத்த பொங்கி திண்டலாம், கொடுத்து விட்றலாம். அடுத்து துணியை துவைக்கணும், கடைக்கு போயிட்டு வரணும். இந்த வேலையெல்லாம் நம்ம தானே பார்க்கணும். எனக்கும் 5 நிமிஷம் நிற்க நேரம் கிடையாது. நான் உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகு பற்றியெல்லாம். அதான் சரி பேச போவேன் அப்படின்னு வந்து உட்காந்துருக்கேன். சரிக்கா, அப்படியே நானும் கிளம்புதேன். உங்கள் மரும பிள்ளைங்கக்கா வீட்டில் இல்லையோ? அவன் என்னைக்கு வீட்டில் இருந்தா நீ சொல்லுத? ஒரு நாள் வீட்டில் கிடக்க மாட்டாளே. நான் சோத்த பொங்கி வைக்கணும், அவள் தின்னுட்டு எவா வீட்லையாவது போய் கதை பேச போயிடுவா. இப்படி ஒரு பொம்பளை நீ பார்த்ததுண்டா? ஐயே, அப்படியா? சே, கேட்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க வயசான காலத்துல என்னக்கா வீட்டு வேலையெல்லாம் பாப்பிய? என்ன செய்ய, எல்லாம் நம்ம தலையெழுத்து வாங்கி வந்து வரோம். அப்படி என் மாவன் கொஞ்சம் உசாரான மவனா இருந்தான் அப்படின்னா எங்க அம்மா இப்படி செய்ய விடுவியான்னு கேட்டுருவான். அவனும் பொண்டாட்டியை பார்த்தா பயந்து நடுங்கிற மாதிரி இருக்கானா? என்ன செய்ய, முதலெல்லாம் நல்ல பையனா தான் இருந்தான். இப்போ அவனை அப்படி மாத்தி மயக்கிட்டா. சரி சரி, வருத்தப்படாதியக்கா. வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லா வீட்லயும் இருக்க கதை தானே. ஏன் போட்டு சங்கடப்படுதிய வயசான காலத்துல? மருமவா இப்போ எங்க இருக்கான்னு லேசா ஒரு வார்த்தை சொன்னானா அவட்ட போய் லேசா பத்த வச்சுட்டலான்னு பார்த்தா எங்க இருக்கான்னு மட்டும் சொல்ல மாட்டுக்கால. இப்போ அந்த பிள்ளை எங்கக்கா போயிருக்கு? அம்மா வீட்டுக்குன்னு போயிருக்கா? அவன் எங்க எப்பவும் வீட்டிலே இருக்க மாட்டா. எங்கேயாச்சும் எவகிட்டையாவது கதை பேச போயிருவா. நெடுமாறின்னு ஒருத்தி அலைவா தெரியுமா? அந்த பனைமரம், அவ கூட தான் கதை பேசிட்டு அலைவா. இப்போ எங்கேயாச்சும் இவளும் அவளும் உட்காந்து யாரை பத்தியாவது புறம் பேசிட்டு கிடப்பாள்வ. வேற வேலை என்ன அவளுக்கு? வீட்டில் மாமியா கறி பொங்கியாக்கி வைக்க அவ்வளோ தின்னுட்டு ராட்டனக்கா ஊரை சுத்திட்டு கிடக்காள்வ. பாவம், நீங்களும் வேலை பார்த்தே இழைச்சிட்டு என்னக்கா முன்ன இருந்த விட ஆள் ரொம்ப கரைஞ்சிட்டியல. இவா நெசத்திலேயே நம்ம மேல அக்கறையில பேசாளா இல்ல கிண்டல் பண்ணாளான்னு தெரியலையே. ஆமா மாலதி, என்ன செய்ய, மனசுல வருத்தம் இருந்தா ஆள் கரைஞ்சிக்கிட்டு தான் போவான்னு சொல்லாவோ. எனக்கு என்னமோ ஒன்றும் தெரியல, நீ தான் சொல்லியா? நீ இருக்கே என்ன தண்டி இருக்க? ஒரு பேச்சுக்கு எக்கா மெலிஞ்சிட்டேன்னு சொன்னா அப்படிலாம் இல்லைன்னு சொல்லாம என்னமோ நெசத்திலே கரைஞ்சவனக்கா நடிக்கா பாரு. மருமோ பொங்கியாக்கி போட்டு ஆள் நல்லா ஊதி போயிருக்கா, பேச்ச பாரு. சரிக்கா, நீங்கள் இப்படி வருத்தப்பட்டுட்டே இருக்காதியே, பிறகு உடம்பு சரியில்லாமல் போயிடும். நான் அப்படியே போயிட்டு வரேன். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பால் வாங்க வரேன். என்னக்கா? ஏன் மாலதி, இதே செத்த நேரம் வராதவா வந்திருக்கேன். நான் காப்பி போட்டு தரேன், குடிச்சிட்டே பேசிக்கிட்டு இருப்போம். உடனே இப்போ வீட்டுக்கு போய் என்ன செய்ய போகிறேன்? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உட்கார நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ காப்பி போட்டு கதை பேச கூப்பிடுதா? இல்லைக்கா, கொஞ்சம் வேலை இருக்குது, வீட்டுக்கு போயிட்டு பேர வரேன்னு. சரி மாலதி, அப்பப்போ வந்துட்டு போ. என்ன? சரிக்கா, சரி போயிட்டு வரேன்க்கா. சரிம்மா, பார்த்துப்போ. வேலையா இவன் மருமோட்டை வத்தி வைக்கணும். வந்தவளும் கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு போயிட்டா. வேற எவ்வளவு வராளான்னு பாப்போம். எட்டியா இப்படி பல்ல கட்டிட்டு கிடக்கிய? என்ன விஷயம் சொன்னா நாங்களும் சிரிப்போம்லாட்டே. ஒன்னும் இல்லாச்சி, நாங்க 2 பேரும் எங்க மாமியா வீட்டு கதையே பேசிட்டு கிடக்கோம். எட்டி, மாமியானா யாரு? புருஷனை பெத்தவா தானே, அவளை பத்தியா பேசி சிரிச்சுட்டு கிடப்பிய? நாங்கெல்லாம் அந்த காலத்துல மாமியானா அப்படித்தான் பயந்து நடுங்கும். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு மாமியானா ஒரு விளையாட்டா போச்சு. என்ன நீங்க நடுங்கினா நாங்களும் நடுங்கணுமோ? நீங்கெல்லாம் அந்த காலத்திலேயே கொஞ்சம் தைரியமா மாமியாட்டெல்லாம் பேசியிருந்தீங்கன்னா இப்போ எல்லாம் மாமியா எங்களை போட்டு இந்த பாடுபடுத்துவாளா?
எட்டியலா அந்த காலத்துல நீங்க எல்லாரும் இஷ்டப்பட்டா வீட்டை விட்டு வெளியில போயிருங்க. அந்த காலத்துல அந்த தனி கொடுத்தனவங்க பேச்சையே நாங்க எடுக்க முடியாது. ஒன்னா தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒருத்தி பேசிட்டு காலையில மூஞ்சிட முழிக்க முடியுமா? அதனால நாங்க பொறுத்து அனுசரணையா குடும்பம் நடத்தினோம். குடும்பம்னா 4 வார்த்தை முன்ன பின்ன தான் இருக்கும். என்ன செய்ய, ஒரு நேரம் நல்ல முறையில் போகும், ஒரு நேரம் சண்டையாக தான் போகும். இப்படி தான் நாங்களும் காலம் கழிச்சோம். ஆச்சி, நீங்கள் அந்த காலத்திலேயே கொஞ்சம் மரியாதையோடு வாழ்ந்துருந்தீங்க அப்படின்னா எங்களையும் இந்த காலத்தில் மரியாதையோடு நடத்துவாவே. நாங்கள் மருமவ மாதிரி இல்லை, வீட்டில் வேலைக்காரி எனக்கா இருக்கும். காரணம் நீங்கள் சொல்லுதியல்ல, இப்படி மாமியானா அப்படி தான் பேசுவா, அனுசரித்து போகணும்னு. இந்த வார்த்தையை சொல்லி தான் எங்களை அப்படியே அடிமையாகவே ஆக்கிட்டியே. ஆரம்பத்திலே மாமியானா என்ன, மாமியா மருமவன்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாங்களும் நல்லா இருந்திருக்கலாம். ஆரம்ப கட்டத்திலேருந்து மாமியானா ஒரு அதிகாரம் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வர போய் இன்ன வரைக்கும் ஆச்சு. மாமியாக்காரியே திருந்தின பாடே இல்லை. என் மாமியாலாம் விடிஞ்சாலே சண்டை இழுக்கலாம்னு தான் முடியுது அவளுக்கு. அப்படி இல்லைம்மா, ஆச்சி என்ன சொல்ல வரவ அப்படின்னா, குடும்பத்தில் ஒரு வார்த்தை முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போனாதான் நம்ம வீட்டு பிரச்சனை வெளியில் தெரியாமல் சந்தோஷமாக காலங்களுக்கு முடியும். நம்ம வீட்டு பிரச்சனையை 4 பேர் பேசினாலும் அது நமக்கு தானமா அசிங்கம். ஆமாக்கா, நீங்க எல்லாரும் இப்படி பழக்கி விடுங்க. வெளியில தெரியக்கூடாது, வீட்டு சத்தம் வெளியில கேட்கக்கூடாது, வீட்டு பிரச்சனை வெளியில தெரியக்கூடாதுன்னு. என்ன நடந்தாலும் என் மாமியார் போய் வீடு விடா பேசத்தான் செய்யுது. அது எங்களை கஷ்டப்படுத்திட்டு வீடு விடா போய் எங்களை பத்தி புறம் பேசுது. நாங்க கஷ்டப்படுதோம், அந்த கஷ்டத்தை வெளியில சொன்னா நாங்க மாமியாரை பத்தி புறம் பேசுதோம், பெரிய வேலை ஏசுதோம்னு சொல்லுதீங்க. அப்ப அந்த பொம்பளை எங்களை படாத பாடு படுத்தாம இருக்கணும்ல. என் பிள்ளைய கூட பார்க்க மாட்டுக்குக்கா, நான் தான் எல்லாமே பார்க்கணும். ஆனா என் பிள்ளைய நான் திட்டும்போது மட்டும் என் அவனை நான் ஒரு நாள் ஒன்று சொன்னது கிடையாது. நீ எப்படி அந்த பிள்ளைய எப்படி பேசலாம்னு எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் சண்டை எடுத்து விட்டுருது. இது ஒரு நல்ல குணமா சொல்லுங்க? சரி விடுமா நெடுமாறி, வீடுனா எல்லா பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யும். சங்கடப்பட்டுட்டே கழிக்காதிய. சரி இவங்க அப்படிதான் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன்னு வைங்களேன், வாழ்க்கை கொஞ்சம் சுலபமா போகும். நாங்களும் மாமியாரோட கழிச்சவோதான். இன்னைக்கு எங்க மாமியார் போனதுக்கு பிறகு இப்போ ஒரு பெரிய ஆள் இல்லாம வீடு வெறிச்சோடி இருக்கேன்னு கவலைப்படுதோம் தெரியுமா? அப்படியாக்கா? நல்லா கவலைப்படுங்க. எங்களுக்கெல்லாம் அப்படி என்னைக்குமே கவலை வராது. போன வரைக்கும் சந்தோஷம்னு நினைப்போம். கேட்டியலா, மாமியா இருந்தா தாண்டி குடும்பத்துக்கு நல்லது. எது ஒரு நல்லது கெட்டதுன்னு அவட்ட கேட்டு செஞ்சுக்கிடலாம்ல. அவ இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிய நெடுமாறி. இந்த கிளவிட்டெல்லாம் பேசி பிரயோஜனமே கிடையாது. சரின்ட்டு போயிட வேண்டியதான். ஆமா, இந்த பழைய கிளவியெல்லாம் இருக்க இடத்துக்கே நம்ம வரக்கூடாது. நம்ம தனியா உட்காந்தாது பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம். இவளுக்கு தான் நம்ம இருக்க இடத்த மோப்பம் முடிச்சு வந்துருதாள்வல. வீட்டில் ஒருத்தி கிடக்கா அப்படின்னா வெளியில எப்படி ஒருத்தி வந்து வச்சிருதா நமக்கு. எப்போ பார்த்தாலும் அட்வைஸுங்க பேர்ல. சரி, நம்ம அமைதியாவே பேசிக்கிடுவோம். அப்புறம் அந்த கிளவி போய் என் மாமியாட்ட வத்தி வச்சாலும் வச்சிரும். அதுவும் லேசுப்பட்ட கிளவி கிடையாது. ஏட்டி என்ன கிளவி குளவின்னு சத்தம் கேக்கு? என்னைய தானே பேசுதியே? காது கேட்காதுன்னு நினைச்சிட்டியலாட்டி? கண்ணு தான் தெரியாது, காதெல்லாம் நல்லா கேட்கும் எனக்கு. உங்களை சொல்லலாம் ஆச்சி, ஒரே குளவி கூடு கட்டின மாதிரி தெரியுதே. நம்ம இங்க உட்காந்துருக்கலாமா இல்ல வீட்டை பார்த்து போலாமான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஏ அப்பா, எப்பவும் இந்த மர நிழல்ல ஒரே கூட்டம் தான். கலகலன்னு உட்காந்து பேசிட்டு கிடக்காள்வோ. என்ன மாலதியக்கா இந்த பக்கம்? ஆமாம்மா, சும்மா அந்த பக்கமா வந்தேன். எல்லாரும் உட்காந்துருக்க பக்கமும் நானும் வந்தேன். இருமா மாலதி. இருக்கம்க்கா இருக்கேன். என்னம்மா ரம்யா, உங்க மாமியாருக்கும் உனக்கும் பெரிய சண்டை போலையே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையாக்கா. யார் சொன்னா? யார் சொல்லணும்? உன் வீட்டு பிரச்சனையை பேசித்தான் உன் மாமியார் தான் வாசல்லே உட்காந்துருக்க. வாரவ போறவளையெல்லாம் கூப்பிட்டு என் மருமவளை போல கேடுகாரி எவளும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் அந்த பக்கம் போவே வேண்டாம்னு நினைச்சேன். பார்த்துக்கோ, வழுக்கட்டாயமா என்னை இழுத்து வச்சு கதை பேசுது. அதுவும் ஒரு நிமிஷம் கூட எனக்கு இருக்க முடியல. ஒன்று என்ன திட்டுது. திட்டுனாளா? அவளுக்கு இப்போ நான் என்ன செஞ்சேன்? எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு நான் செத்த நேரம் இப்போதான் வந்து உட்காந்துருக்கேன். இப்போ எதுக்கு என்னை திட்டிட்டு கிடக்காவா? ஏ ரம்யா, அவ இவன் மரியாதை இல்லாம பேசாதமோ, வயசுக்கு மதிப்பு கொடுக்கணும்ல. இல்லக்கா, நான் காலையில இருந்து பாடு பார்த்துட்டு என் பிள்ளையும் பள்ளியிடத்தை கொண்டு போய் விட்டுட்டு இப்பதான் செத்த வந்து உட்காந்துருக்கேன். நான் என்ன செஞ்சோம்னு இவகிட்ட என்னை பத்தி பேசியிருக்கா அந்த பொம்பளை? ஏம்மா சும்மா என்னத்தையாவது பேசிப்பாவே, பெரிய பிரச்சனையா ஆக்காதே. ஏ கோமதி அக்கா, அவ மாமியா ஒவ்வொருத்தரையா கூட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காக்கா. இவ்வளோ தூரம் பேசின மட்டும் அது எப்படிக்கா நீங்க சாதாரண பிரச்சனைன்னு சொல்லுவியே? என்னத்தை இருந்தாலும் இப்படி பேசலாமா? அவ பெத்த மவளா இருந்தா அப்படி பேசவளாக்கா? எனக்கே காது கொடுத்து கேட்க முடியல. அண்ணன் வார்த்தையெல்லாம் கேட்க வந்த பிள்ளைய. ஏக்கா, இவெல்லாம் நல்ல பொம்பளை கிடையாதுக்கா. ஒரு வீட்டை 4 வீடு ஆக்கி விட்டுருவா. இவட்டெல்லாம் பேச்சே வச்சுக்கிடாதியே. வேற என்னெல்லாம்க்கா சொன்ன அந்த பொம்பளை? என்னத்த சொல்ல, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அந்த பொம்பளை தான் வேலை பார்க்குவான். நீ படுத்து உறங்குதியா, போன் பார்த்துட்டு கிடக்கியா, ஒரே பேச்சு உன்னைய பத்தி. நானும் சொன்னேன், ஏக்கா இந்த அளவுக்கு பேசாதியா, என்ன இருந்தாலும் மருமவ பார்த்தேலா விட்டு பிடிங்கக்கா, சின்ன பிள்ளை தானே, கொஞ்ச நாள சரியா பெறும்னா நான் சொன்னேன். அது ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை உன்னைய பத்தி பேசினா தான் தூக்கமே வரும் போல. அதுக்கு இன்னைக்கு தெரியாதனமா அதுக்கிட்ட போய் மாட்டிட்டேன்னு நானே தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன். இப்போ பாத்தியா நெடுமாரி, காலையில இருந்து நான் வேலை பார்த்துட்டு குறுக்கு ஒடிஞ்சு போய் இருக்கேன். செத்த படுக்கலாமான்னு இருக்கு. அப்படி இருந்தும் சரி கொஞ்ச நேரம் கிடைச்சா 4 பேர் முகத்தை பார்த்தா நிம்மதியா இருக்குமே தான் இங்க வந்து உட்கார்ந்தேன். அப்போ இருந்தும் நான் இல்லாத நேரத்துல எந்த அளவுக்கு அவ பேசியிருக்கான்னு பாரு. அது தெரிஞ்ச விஷயம் தானே ரம்யா. நம்ம இருந்தாலும் நம்ம இல்லாட்டாலும் நம்மளை பத்தி புறம் பேசினா தான் இந்த மாமியார் இருக்கலாம் நேரம் போகும். நெடுமாரி, ஏற்கனவே அவ கோவமா இருக்கா. கூட கொஞ்சம் நீ ஏதாவது பேசி விடாதமோ? நானும் அவளை அமைதிப்படுத்த தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாமியானா அப்படித்தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதான் தலைவிதினா அமைதியா இருவா. ஒவ்வொருத்தைய மாமியாட்ட ஒரு பேச்சு பேசிட்டு அதை வந்து மருமோட்ட சொல்ல, மரும ஒன்று சொன்னா அதை கொண்டு போய் மாமியாட்ட சொல்ல, இதே பொழப்பா இருக்கல்வக்கா ஊர்ல. இதனாலேயே நிறைய வீட்டுல பிரச்சனை வருது. அவளுக்கெல்லாம் ஒரு விதி வரமாட்டுக்கு. இவ யார சொல்றா? நம்மளை தான் குத்தி காட்டி சொல்றாளா, வேற வழியும் சொல்றாளான்னு தெரியலையே.
நீ கொஞ்சம் அமைதியா இரு ரம்யா. எவளையும் என்னமோ சொல்தாளுவோ அப்படின்ட்டு உன் மாமியாட்ட போய் சண்டை போட்டு கிடக்காத. அதுக்கப்புறம் அவ உன்கிட்ட சண்டை போடுவா, உன் புருஷன்ட்ட ஏதாவது சொல்லி கொடுப்பா. இன்னைக்கு நிம்மதியே உனக்கு இல்லாம போயிடும். அப்படி இல்லை நெருமாரி, அவ எப்படி என்னை பத்தி பேசலாம்? நான் ஏதாவது வேலை செய்யாம வந்தோம்னா தானே என்னை பத்தி பேசணும். காலையில ஒரு காபி கூட போட்டு குடிக்க மாட்டுக்கா, ஒரு காபி அடிச்ச டம்ளர் கூட எடுத்து வைக்க மாட்டுக்கா. உட்கார்ந்த இடத்த தின்னுட்டு அப்படியே தட்டில் கையை கழுவிட்டு எந்திச்சு போயிருதா. நான் தான் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அப்படி இருந்தும் போறவா வரவா எல்லாட்டையும் என்னை பத்தி இப்படி பேசினானா என்ன அர்த்தம்? ஏட்டியெல்லாம் மாமியால அவாய்வான்னு பேசாதேட்டி, அது உங்களுக்கு தான் பாவம். என்னதான் இருந்தாலும் வயசுக்கு மரியாதை கொடுத்து நல்ல முறையில பேசுங்க, இப்படி பேசாதே. ஏ கிழவி, நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என் மாமியாளுக்கு சப்போர்ட்டாவே நீ பேசிக்கிட்டு இருக்க. ஏற்கனவே கிழிஞ்ச வாய் இன்னும் கிழிச்சு விட்டுறேன் பாத்துக்கோ. தேவையில்லாம பேசாத, வாயை பொத்திட்டு இருந்துரு. ஏ அம்மா, இப்பவே என்ன பேச்சு பேசுறிய? நீ மாமியாட்ட வாயை பொத்தி இருப்பியா? அவன் அதுக்கு தான் ஒண்ணு என்ன பாடுபடுத்துதா? அதான் என்ன கேள்வி கேட்கா? உங்களை மாதிரி வரத்தா வர மருமோல வச்சுட்டு இந்த மாமியால என்ன செய்வாள்வே? ஏ சித்தி, நீங்க அமைதியா இருங்க சித்தி. சின்ன பிள்ளைல அதுவும் சங்கடத்தை ஏதோ பேசிக்கிட்டு இருக்குவோ, நம்ம பேசணும்னா அது உங்களுக்கு பிடிக்காது. இல்ல லட்சுமி, அவ மாமியால என்ன பேச்சு பேசலாமா? அவ அதைத்தானே நான் சொன்னேன், நல்லதுக்கு தானே சொன்னேன். என்னையவே என்ன கேள்வி கேட்டுட்டாலே இப்போ என் பேத்தியை விட 2 வயசு இளமையா இருப்பா இவ. என்னைய பார்த்து வாயை கிளிப்பேன் வயிற்ற கிளிப்பங்கால. இவ மாமியாட்ட வாயை பத்தியா இருக்க போறா? வீட்டுல சண்டை வருதுன்னா இப்படிப்பட்டவளாலதான் சண்டை வருது. அப்புறம் நாங்க நல்ல உள்வான்னு பேசிக்கிட்டு வெளியில. இன்னும் வரத்து வந்தா மாமியா கையை வச்சு அழகு பக்கவா செய்வா. அது சரி, இப்படிப்பட்ட கிளவியா இருக்கு தண்ணியும் சண்டை என்னைக்கும் குறையாது. என்ன வரத்து வருது இங்க வந்து உட்காந்துக்கிட்டு? உன் பேத்தி வயசு நான் இருக்க மாட்டோம்ல, அப்புறம் எதுக்கு கிளவி என்கிட்ட அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? வாயை பொத்திட்டு இரு. உன் பேத்தி எப்படி நல்ல முறையில காலம் கழிச்சா அப்படின்னா உன் பேத்தி தலையில தூக்கி வச்சு ஆடு. அதை விட்டுட்டு எனக்கு அட்வைஸ் பண்ண வேலையெல்லாம் வச்சுக்கிடாத, பொத்திட்டு போயிரு. எம்மா எம்மா எம்மா, என்ன என்னென்ன வார்த்தையெல்லாம் கேட்கா? என்ன பொத்திட்டு போங்க, என் வயசுக்கு மரியாதை இல்லாம என்ன மானங்கட்ட கேள்வி கேட்கால. ரம்யா, கொஞ்சம் அமைதியா இரு ரம்யா. அந்த கிழவி ஊரை கூட்டிடுவா ஈனுங்க முன்ன. அவட்ட வாய் பேச்சு வச்சுக்கிடாத. அவ என்ன பேச்சு பேசா? நீ என் மாமியா ஒரு பக்கம் ஏசான்னா நான் இங்க வந்து இருக்கேன். இவன் எவனே தெரியாது, செத்த நேரம் வந்து உட்கார்ந்துருப்பன்னு பார்த்தா இங்க வந்துகிட்டு என்ன நாட்டமா பேசிட்டு கிடக்கா. ஊருக்குள்ள நிறைய கிளடு கட்டையே இப்படித்தான் இருக்கும் ரம்யா. அதை பெருசாக்காத. இப்படித்தான் ஒரு தடவை இந்த கிளவிட்ட வாயை கொடுத்தேன். இவ போய் என் மாமியாட்ட சொல்லி கொடுத்து பெரிய சண்டையா போச்சு. அப்படின்னா அந்த கிளவியை பார்த்து நம்ம பயந்து ஒதுங்கதான் தப்புங்க. முதல்ல இவளை போட்டு தள்ளிட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். யார்ட்டி போட்டு தள்ளிட்டோம்னு பேசிக்கிட்டு இருக்க? என்கிட்ட எல்லாம் வச்சுக்கிடாத பாத்துக்கோ, கையை முறிச்சு போட்டுருவேன். நீ என் கையை முறிக்கியா, நான் உன் கையை முறிக்கான்னு பாப்பமா? அம்மா, என்னைய வாட்டி அடிக்க உன்னை என்ன செய்யணும்னு பாரிப்போம். கிளவிதானே அடிச்சு தள்ளிலாம் நினைச்சியாட்டி? நான் அந்த காலத்திலேயே எத்தனை பேரை அடிச்சு தள்ளவா தெரியுமா? அம்மா, என்ன அடி அடிக்க நீ? வயசுல இப்படி அடிக்கன்னா குறைஞ்ச வயசுல நீ என்ன வரத்து வந்திருப்ப? உன்னைய நீலாம் எதுக்கு இருக்க? உன்ன மாதிரி கிளவியால தான் எங்களை மாதிரி சின்ன பிள்ளைல சீரழிந்தோம். இனிமே எந்த பிள்ளைல பார்த்தாது ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த உனக்கு இதுதான் கெதி. என்ன ரம்யா இது? பேசிக்கிட்டு இருக்கவே ஒரு பெரிய ஆளை இப்படி அடிச்சு தள்ளிட்டியே. ஆமாக்கா, நான் அடிச்சு தள்ளது மட்டும் எல்லாரும் பேசுங்க. அந்த கிழவி என்ன வார்த்தையெல்லாம் சொன்னுச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என் மாமியா நான் வீட்டுல பொங்கல வைக்கலன்னு என்னை பத்தி போய் பேசுறது இல்லாம என்னை என்னெல்லாம் திட்டிருக்கா. இந்த கிழவியையோ இல்ல என் மாமியாலையோ யாராவது பேசியலா? ஒருத்தர் ஒண்ணு கேட்க மாட்டேங்கிய. எங்களை மட்டும் ஏங்க எல்லாரும் இந்த பாடு படுத்துட்டிய? இந்த மாதிரி கிளவியலாலையும் என் மாமியா மாதிரி ஆளாலையும் தானக்கா நாங்க நிம்மதி இல்லாம இருக்கோம். எங்களால நாங்க என்னமெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நாங்க பிள்ளைகளை பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும், இப்படி ஊர்க்காரியிட்ட ஏச்சும் பேச்சும் கேட்கணும். எவ்வளவுதான் என் மண்டை தாங்கும்? அதான் இன்னைக்கு கோவத்துல என் மாமியா மேல இருக்க கோவத்தையும் சேர்த்து இந்த கிளவி அடிச்சுட்டேன். சரி, வருத்தப்படாதம்மா. நம்ம வாழ்க்கையே அப்படித்தான். பொண்ணா பிறந்தாலே இந்த சங்கடத்தை எல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். வீட்டுக்குள்ளேயும் நமக்கு பிரச்சனை இருக்கும், வெளியிலயும் பிரச்சனை இருக்கும். இப்படி அடிச்சு தள்ளுறதுனால பிரச்சனை சரியா போயிடாது. சரி வீடு, ஏதோ தெரியாம அடிச்சுட்டேன். வீட்டுக்கு போய் நிம்மதியாயிரு. அப்பவும் மாமியாட்ட போய் எதுவும் பேசிக்கிட வேண்டாம். அது எப்படி கோமதியக்கா? அவன் மாமியா இவளை என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டா? அவளையும் 4 மிதி மிதிச்சாதான் சரிபட்டு வருவா. எம்மா வாய மூடு. நானும் வந்ததுல இருந்து பாக்கேன், வந்ததும் வராதுமா அந்த பிள்ளைகள் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த பிள்ளைகிட்ட உன் மாமியா அப்படி சொன்னா இப்படி சொன்னான்னு சண்டை விட்டதும் இல்லாம இந்த பாரு இந்த கிழவியை அடிச்சு தந்த அளவுக்கு ஆக்கி விட்டுட்டேன். அவ 2 பேரும் முதல்ல நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாவோ. உன்னாலதான் பிரச்சனை பெருசாச்சு. 10 வரைக்கும் அவன் மாமியாலே அவன் அடிச்சு தள்ளணும்னு சொல்லுதியே. இப்படி ஒரு வீட்டுல சண்டை நடந்து அதை நீ பார்த்து ரசிக்கணும்னு நீ என்ன ஒரு பொம்பளையா? நான் தான் முதலையே சொன்னோம்லக்கா, இவ சரி கிடையாது, சண்டை எடுத்து விடுவா அப்படின்னு. அதே மாதிரி ஆக்கிட்டா பாருங்க. 10 வரைக்கும் அந்த பிள்ளைய நான் மாமியா வீட்டுல போய் வேற சண்டை போட சொல்லி தூண்டி விடுதா. இப்படிப்பட்ட பொம்பளை நான் நாட்டை விட்டே விரட்டி விடணுக்கா. தெருவுக்கு ஒருத்தி இருக்கா இப்படி. ஏன் நான் என்ன சொன்னேன்? இல்லாததையும் பொல்லாததையுமா சொன்னேன்? உள்ளது தானே சொன்னேன். அவன் மாமியா என்னைய கூப்பிட்டு இவ்வளவு நேரம் பேசினா, அதுதான் நான் வந்து இந்த பிள்ளைகிட்ட சொன்னேன். நான் என்ன இல்லாதையா சொன்னேன்? என்னைய நாட்டை விட்டு துரத்துதானா? நீ போ, ஊரை விட்டே போ, நாட்டை விட்டே போ. என்னைய சொல்றதுக்கு நீ யாரு? குள்ள கத்தரிக்கா. ஆமா, நீ பெரிய வளர்ந்தவா. நீ என்னை விட 1 இன்ச் வளர்ந்துருப்பா, அவ்வளவுதான். என்னைய குள்ள கத்தரிக்கான்னு சொல்ல வேண்டியதா நீ எல்லாம்? நான் என்ன உன்னைய மாதிரி வீடு விடா போய் தெரு தெருவா போய் இழுத்து விட்டு அலைவேன்? பொம்பளைனா வீட்டோட அடங்கி கிடக்கணும். 4 இடத்துக்கு வந்தமா ஒரு நல்ல விஷயத்தை பேசணுமா போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு 7 வழி இழுத்து விட்டு அலைத. லட்சுமி, அவ புத்தி அவளோட, நம்மளும் அவளோட சேர்ந்து சேண்டி அடிச்சுட்டு பேசிட்டு இருக்க வேண்டாம். வா வீட்டை பக்கம் போவோம். எவளும் சரியில்லைன்னா நம்ம அந்த இடத்த விட்டு போயிடணுமா? திரும்ப திரும்ப பேசி சண்டையை பெருசாக்க கூடாது. என்ன கோமதி அக்கா, நீங்க பெரிய நல்ல விளையாட்டம் பேசிய. நீங்க எவ வீட்டுல எதுவும் சொல்லி கொடுத்ததே கிடையாதோ? உங்களை பத்தி எனக்கு தெரியாது. நல்ல வேஷம் போட்டு ஊரை ஏமாத்திட்டு அலைதிய. ஆமாம்மா, நான் ஊரை ஏமாத்திட்டு தான் அலைவேன். போதுமா? உங்ககிட்ட பேசலாம் எனக்கு ஆவி கிடையாதுமா. இனி ஆளை விடு. நான்
சண்டையை பெருசாக்காத. கோமதி அக்கா ஏன் போட்டு நீங்க சங்கடப்படுத்திய? இனி அவளாச்சு நானாச்சு நான் பேசிக்கிட்டேன்க்கா. நாலு முடி உன்னைய எவ்வளவு தைரியம் தான் என்னையவே அடிச்சு தள்ளுவே. போந்தால மவளை இன்னையோட நீ க்ளோஸு. இனி எங்கேயாவது வந்து சண்டை எடுத்து விடுத வேலையை பார்த்தேன் அன்னையோட உன்னைய கொண்டு புதைச்சு போடுவேன். நெடுமாரி என்ன இப்படி அடிச்சு தள்ளிவிட்ட? விடுங்கக்கா, இவளுக்கெல்லாம் இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். வாங்க வீட்டை பார்க்க போவோம். என்னன்னு போராள்வே. நெடுமாரி என்ன இருந்தாலும் அடிச்சு தள்ளக்கூடாதுலம்மா. இவளுக்கு இதெல்லாம் பத்தாதுக்கா, இதோட அடங்குவான்னு நினைக்கல. இன்னும் முழிச்சு எந்திரிச்சு இன்னைக்கு எவ வீட்டுல போய் எம திருத்து விட போறாளோ தெரியல. இவெல்லாம் லேசுப்பட்டவான்னு நினைக்காது. இவளுக்குலாம் இது பத்தாது. ரம்யா, இவ சொன்னான்ல உன் மாமியாட்ட போய் எதுவும் கேட்டு அடக்காத. வீட்டுல பெரிய பிரச்சனை ஏறப்போகுது. சரியா? சத்தம் கட்டாம போய் இரு. சரி நெடுமாரி. சே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னே என்ன அழகா சிரிச்சு பேசி இருந்தோம். ஒரு நிமிஷத்துல இப்படி சண்டை வந்து எல்லாரும் விளாண்டுட்டாவளே. இவளுக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும்க்கா. திருந்த மாட்டாள்வே. வாங்க நம்ம வாட்டுக்கு வேலையை பார்த்து போவோம். இதுக்கு தான் நான் வீட்டை விட்டு வரவே மாட்டேன். என் வீட்லயே வேலையை பார்த்துட்டு செத்த அங்கனே படுத்துச்சு இருந்துக்கிடுவேன். வெளியில வந்தாலே இவ்வளவு இம்சை தாங்க முடியல. சரி வா போவோம். அம்மா எல்லாவளும் போயிட்டாள்வளா? அம்மா குறுக்க ஒடிச்சு விட்டாளே, தேதியில போவா. இந்த கிழவி இன்னும் எந்திக்கலையா? இருக்காளா போய் சேர்ந்தாலான்னு தெரியலையே. எழுப்புவோமா, வீட்டை பார்த்து போவோமா? நமக்கு எதுக்கு வம்பு? அப்படியே மெல்ல வீட்டுக்கு போவோம். அம்மா குறுக்கு எலும்பு ஒடிச்சுட்டாள்வளம்மா. ஆச்சி என்ன மக்களே, என் பிள்ளைக்கு என்ன வேணும்? ஆச்சி எனக்கு சுட்டி டிவி வைங்க ஆச்சி. என் தங்க பிள்ளைக்கு சுட்டி டிவி வைக்கணுமாமே. வா ஆச்சி வைக்க வந்து பாரு. ரொம்ப தேங்க்ஸ் ஆச்சி. அம்மா நீ டிவியே பார்க்க கூடாதுன்னு சொன்னா. நல்ல வேளை நீங்க எனக்கு வச்சு தந்துட்டீங்க. என் தங்க பொண்ணுக்கு டிவி வைக்க மாட்டேன்னு சொன்னாலோ. நீ பாரு தங்கம், அம்மா வந்தா நான் பேசிக்கிட்டே. சரி நம்ம போய் தான் வேலையை பார்ப்போம். இல்லாட்ட செத்த போய் படுப்போம். பிள்ளை போய் டிவி பார்க்கட்டும். நிவி உனி நான் என்ன சொன்னேன்? ஹோம்ஒர்க் எழுத சொன்னா இல்லையா? எப்ப பார்த்தாலும் இப்படி டிவி பார்த்து தான் இப்போ உனக்கு 1 2 3 கூட சரியா சொல்ல வர மாட்டேங்குது. அதுல கூட எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிச்சிட்ட. யார் உனக்கு இப்ப சுட்டி டிவி வச்சா? அம்மா நான் தான் வச்சிட்டேன். நீ தான் வச்சியா? உன்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் டிவி பார்க்க கூடாதுன்னு. நோட் எடு, ஹோம்ஒர்க் பண்ணு. நான் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கல. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஹோம்ஒர்க் பண்ணி தான் ஆவணும் நிவி. இல்லனா டீச்சர் உன்னை தான் அடிப்பாங்க. ஸ்கூல்ல போய் அடி வாங்கிட்டு நிக்க போறியா நீ? 3 பேஜஸ் கொடுத்திருக்காங்க. நீ இப்ப எழுத ஆரம்பிச்சாலே இன்னும் 2 hours ஆகும். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன். நிவி இப்ப என்கிட்ட அடி வாங்க போற நீ. என்ன ஆச்சு ரம்யா? சண்டே எதுவும் வீட்டுல கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா எதுக்கு போட்டு கத்திட்டு இருக்க நீ? ஆமா, எனக்கு கத்தணும் ரொம்ப ஆசைல, அதான் கத்திக்கிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஹோம்ஒர்க் பண்ண வரவே மாட்டுக்கா. டீச்சர் எனக்கு ஃபோன் பண்ணி ஏசாங்க. என்ன ஹோம்ஒர்க்கே பண்றது கிடையாது, குழந்தை நீங்க சரியா கவனிக்கவே மாட்டீங்கன்றாங்க. நாளை காலையில ஸ்கூலுக்கு போவா ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ணி ஏசுவாங்க. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்னு போனா போற நேரம்லாம் அந்த மிஸ் என்னை கூப்பிட்டு வச்சு உங்க பொண்ணு சரியாவே படிக்க மாட்டேங்குது, ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்குது, வீட்ல கவனிக்கவே மாட்டீங்களான்னு கேட்காங்க. எவ்வளவு எரிச்சலா இருக்கு தெரியுமா எனக்கு? நிவிமா அப்பா நான் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கல. பாருங்க இப்படி சொன்னா எப்படி? எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருந்தா எப்படி அவளுக்கு படிப்பு ஓடும்? டீச்சர் ஏஸ்தாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hourக்கு மேல டிவி கிட்ட அலோ பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. டிவி கேட்ஜெட்ஸ் எதுவுமே கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஹோம்ஒர்க் பண்ணணும்னா நிவி, இல்லனா நீ பேட் கேர்ள்னு சொல்லிடுவாங்க உன்னைய டீச்சர். அப்பா நான் பெறவு பண்ணேன்ப்பா, எனக்கு இப்ப பண்ண பிடிக்கல. பெறவுன்னு இப்படியே நீ ஒப்பேத்திடுவா. எனக்கா தெரியாது உன்னை பத்தி. ஒழுங்கா போ ஹோம்ஒர்க் பண்ணா மட்டும்தான் உனக்கு டிவி பார்க்க விடுவேன். பண்ண மாட்டேன் போ. நீவி அரலே எதுக்கு இப்ப பிள்ளைய பிடிச்சு கத்திட்டு இருக்காய்வா? ஐயோ அம்மா வந்துட்டாங்களா? இனி 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சிருமே. உன்னை தானே கேட்கேன், பதில் சொல்லு. ஒன்னும் இல்லம்மா, பாப்பா ஹோம்ஒர்க் பண்ண மாட்டுக்கா, அதான் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கு சின்ன பிள்ளைய போட்டு இப்படியே அதட்டுவா? இப்ப பாருங்க, நீங்க இதெல்லாம் தலையிடாதீங்க. என் பிள்ளைய படிக்க வைக்கிறது என் பொறுப்பு. அதனால நான் அவளை சத்தம் போட்டு தான் ஆகணும். ஓ பொறுப்பு இப்படி பிள்ளைய அதட்டி பிறகு தான் காமிப்பியோ? அமைதியா அன்பா எடுத்து சொல்ல வேண்டியதானே? சின்ன பிள்ளை பயப்படுதுல. எப்படி சொன்னா என் பிள்ளை ஹோம்ஒர்க் பண்ணுவான்னு எனக்கு தான் தெரியும். நான் அப்படி பேசி என் பிள்ளைய ஹோம்ஒர்க் பண்ண வைப்பேன். நீங்க இதெல்லாம் தலையிடாம இருக்கிறது நல்லது. தேவையில்லாம உள்ள வந்து பேசாதீங்க. நான் பேசக்கூடாதா? நீ என் பேத்தியை என் கண்ணு முன்னாடியே ஏசுவா அடிப்பான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணுமோ? நானும் தான் அந்த காலத்துல என் பிள்ளைய வளர்த்தேன். ஒரு அடி அடிச்ச கிடையாது, சத்தம் போட்டு பேசின கிடையாது. எவ்வளவு அன்பா என் மவனை வளர்த்தேன் தெரியுமா? நீ என் பேத்தியை என்ன பாடுபடுத்துதியே? அடிச்சதே இல்லையா? நான் என்ன அடி வாங்கினோம்னு எனக்கு தானே தெரியும். இப்போ யோசிச்சு பார்த்தாலும் நல்லா ஞாபகம் இருக்கு. தாத்தா இன்னும் 1 ரூபா இருக்கு, எனக்கு 4 மம்மி காடி தாங்க. அந்த தரேன்ப்பா. இந்தப்பா. ஏலே அர்லி, அம்மா ஏலே பீடி தட்டல கிடந்த துட்டை எடுத்துட்டு வந்து மம்மி காடியா வாங்கிட்டீங்க? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பீடி தட்டல இருந்து எடுக்காதே. எடுக்க மாட்டேன். மம்மி காடி வாங்கி திங்காதே. அது மாசம் திங்காதே எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அம்மா சின்ன பிள்ளைய போட்டு அம்மா என்ன அடிக்கா? பாரு உனியே. எங்க வாடியா? எம்மா நான் பண்ண மாட்டேன், விட்டுமா. வீட்டுக்கு வா, கையை சுக்கு சுக்கா முடிச்சு புடியே. யாமா பாவம் பச்சை பிள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கா? உங்களுக்கு என்னன்னே தெரியும்? இன்னைக்குள்ள பழக்கம் தான் என்னைக்கு வரும்? பீடி தட்டல இருந்த துட்டை எடுத்துட்டு வந்து
பிள்ளை தானம்மா, எல்லாரும் சின்ன பிள்ளைல இப்படித்தான் இருப்பாவிய. சொல்ல சொல்ல சரியாயிருமா, அதுக்குன்னு இப்படி போட்டு அடிக்க பாவமா இருக்கு. அண்ணா பாவம் இருக்கு, இன்னைக்கு வீட்டுக்கு வாழ உனக்கு. திரும்ப வந்து மம்மி டாடி என்னைக்கும் கேட்டோம்னா கொடுக்காது என்ன, அது ரொம்ப கேடு. இதாத்தான் வாங்கி தின்னுட்டு அலையா. ஏமா பிள்ளைகளுக்கு கேட்கும் போது தரமாட்டேன்னு என்னமா சொல்ல முடியும்? சரி, இனிமே அவன் கேட்டான்னா நான் அவங்க அம்மா கூட்டுவான்னு சொல்லியேன், சரியா? ஏலே என் பேரத்தையே இப்ப வீட்டுக்கு வந்திருக்கணும். அங்கன எங்கன நின்னு காலையும் சேர்த்து முடிச்சு புடியே பாத்துக்க. இங்கே உள்ள அப்பங்கற மாதிரியே வந்து வாச்சிருக்கு. ஏன் தம்பி, நீ அம்மைக்கு தெரியாம துட்டு எடுத்துட்டு வந்து வாங்க கூடாதுல? உங்க அம்மா மம்மி டாடி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காவே, அப்பவும் ஏன் திங்காத? அம்மா, ஒரு மம்மி டாடிக்காண்டி நான் என்ன அடிலாம் வாங்கினேன். என் பிள்ளைய அதட்டி ஒரு வார்த்தை நான் பேசினது கிடையாது. அப்படி தங்கம் தாயின்னு தாங்குவேன் என் பிள்ளைய. ஒரு அடி அடிச்சது கிடையாது. நீ என்னடானா என் பேத்திய அதட்டிட்டே இடக்க எப்ப பார்த்தாலும். அம்மா, அடிச்சதே இல்லையா? உலகத்திலேயே பெரிய போய் இதான் போலைய. நீங்க உங்க பிள்ளைய அடிச்சது கொஞ்சினது இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். என் பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சமாவது சத்தம் போட்டாதான் இப்போ உள்ள பிள்ளை எல்லாம் வேலை செய்யுங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருந்தா அவ அப்படியே மக்கா போயிருவா. அதுக்கு அமைதியா எடுத்து சொல்லு, இந்த மாதிரி எழுதணுமா இல்லன்னா டீச்சர் அடிப்பாங்கன்னு அமைதியா சொல்லு, இந்த பிள்ளை கேட்கும். நான் சொல்லுதேன் அவகிட்ட. நிவிமா ஆச்சி, நான் ஹோம்வொர்க் பண்ண மாட்டேன் ஆச்சி. அப்படி சொல்லாத மக்கா, வீட்டு பாடம் எழுதுனாதானே டீச்சர்ட்ட நீ அடி வாங்காம இருக்க முடியும். என் தங்க பிள்ளைலாம் ஆச்சி காண்டி செய்யுமோ? அப்ப நான் ஹோம்வொர்க் பண்ணா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். ஐஸ்கிரீமா? ஏற்கனவே உனக்கு சளி பிடிச்சிருக்கு நிவி. அவ கிடக்கா, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் தங்கம். நல்ல முறையில உட்காந்து வீட்டு பாடம் எழுது. ஆச்சினா ஆச்சிதான், எனக்கு கண்டிப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா ஆச்சி? ஏன் தங்கத்துக்கு இல்லாத ஐஸ்கிரீமா? கண்டிப்பா வாங்கி தரேன் தங்கம். சரி, அப்படின்னா நான் ஹோம்வொர்க் பண்ணுதேன். பாத்தியா, சின்ன பிள்ளைகிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். அதை விட்டுட்டு புருஷன்கிட்ட கத்துத மாதிரி மாமியா கிட்ட கத்துத மாதிரியே பிள்ளைகிட்டையும் கத்தக்கூடாது. சும்மா எப்ப பார்த்தாலும் தொண பிள்ளைய திட்டிகிட்டே இருக்காம நல்ல முறையில உட்காந்து சொல்லி கொடு. என் பிள்ளைக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஐஸ்கிரீம் வாங்கி தரணும்னு சொல்லியிருக்கேல, அவளுக்கு ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு. நைட்டு பூரா கண்ணு முழிச்சு நான் தான் பார்க்கணும் அவளை. நீங்க வாட்டுக்கு போய் படுத்தா தூங்கிட்டு காலையில தான் எந்திப்பிய. ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறனால ஒன்னும் ஆயிடாது. அப்படியே பிள்ளைக்கு எதுவும் ஆனாலும் கண்ணு முழிச்சு பாரு. நீ அதுக்கு தானே வீட்டுல இருக்க. எப்ப பார்த்தாலும் போன் நோண்டிக்கிட்டு நைட்டு பூரா கண்ணு முழிச்சு போன் நோண்டதுக்கு மட்டும் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. பிள்ளைய பார்க்க மட்டும் வலிக்கோ. நான் ஒன்னும் சும்மா உட்காந்து திண்ணையை தைக்கல. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருப்போன்னு தான் போன் பார்க்கேன். உங்களை மாதிரியா எப்ப பார்த்தாலும் சீரியல் பார்த்துக்கிட்டு? என் வீடு, நான் நாடகம் பார்ப்பேன், என்னன்னாலும் பார்ப்பேன். அதை எதுக்கு நீ சொல்லுத? எனக்கும் இதான் வீடு, என் இஷ்டத்துக்கு தான் நானும் இருக்க முடியும். நீங்க என்ன கேள்வி கேட்க தேவையில்லை. ஒரு மாமியால என்னென்ன வார்த்தையெல்லாம் கேட்க நீ? கேள்வி நான் கேட்காம வேற எவ வந்து கேட்பா அந்த வீட்டுல? மாமியார்னா கேள்வி கேட்க தான் செய்யணுமோ? ஏன் எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கவே முடியாதோ? மாமியார்னாலே சண்டை இழுத்தாதான் உங்களுக்கு மதிப்போ? இத பேசக்கே நீ மாமியார் அப்படி பேச எப்படி பேசாங்க? என் மாமியார் என்னை எப்படி நாட்டாம பண்ணு தெரியுமா? எங்க வீட்டுல எனக்கு நல்ல முறையில சொல்லி வளர்த்துருந்தாவோ, பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், பேச்ச மதிக்கணும் அப்படின்னு. அதனாலயே நான் என் மாமியார்ட்ட சண்டையே போடாம அமைதியா கழிச்சேன். இப்போ உள்ள ஒன்னே மாதிரி மஞ்ச மண்டா சிலிப்பியலுக்கெல்லாம் எங்க அது தெரிய போகுது? இங்க பாருங்க, ஏன் தலைமுடி எப்படி இருக்கணும், எப்படி நான் ஸ்டைல் பண்ணணும், அது ஏன் இஷ்டம். உங்களுக்கு பொறாமையா இருக்கும். அந்த காலத்துல நீங்க இப்படி முக்காட போட்டு அலைஞ்சிருக்கீங்க. நாங்க அப்படி இருக்கலன்னு உங்களுக்கு பொறாமை. ஏன் இஷ்டம், ஏன் தலைமுடி நான் எப்படி வேணாலும் போடுவேன். இந்த சிலிப்பி அலப்பிங்க பேச்செல்லாம் நீங்க வச்சுக்கிடாதீங்க. இத்தனை வயசாவது இப்பவும் நெத்தி சுட்டி கம்மலு நெக்லஸ் போட்டு நீட்டிட்டு அடக்கிய. நீட்டினா கேட்க நீ ஏன்? நீங்க என்ன ஒண்ணுமே கேட்கலையோ? சிலிப்பி அலப்பின்னு என்னென்ன வார்த்தையெல்லாம் சொன்னீங்க, இது மட்டும் நீங்க கேட்கலாமோ? எல்லாம் அருளே, அவன் என்ன வார்த்தை கேட்கா என்னைய பார்த்து இன்னும் பல்ல காட்டி நிக்கிய. நீ எல்லாம் என்ன புள்ளல? எம்மா, உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் வரலம்மா. நான் பிள்ளைய கூட்டு போறேன். நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரேன். வீட்டுல இருந்தாலே ஒரே மண்டேடியா இருக்கு. அதுவும் சரிதான்ப்பா, போ. அவ என்ன கேள்வி கேட்டா உனக்கு என்ன? நிம்மதியா வெளியில போவோம். பிள்ளைய கூட்டிட்டு நீ சந்தோஷமா இரு. நான் அவட்ட சீரழியணும், எனக்கு தலைவிதி விதிச்சிருக்கு. நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த கால்வெளியை வச்சுட்டு என்னால கூட எங்கேயும் வெளியில போக முடியல. முடிஞ்சா நானும் கூட வீட்டை விட்டு ஓடிடுவேன். ஒவ்வொருத்தி கேட்க கேள்விகளுக்கு வீட்டுல இருக்கிறத விட எங்கேயாச்சும் போயிடலாம் போல இருக்கு. என்ன செய்ய, நம்மளுக்கு இந்த முட்டுக்கால் வழியை கொடுத்துட்டானே ஆண்டவே. ஆமா, முட்டுக்கால் வலி இல்லைன்னா மட்டும் வீட்டை விட்டு போயிடுவா, பியாதில இருவா. விடிஞ்சாலும் அடைஞ்சாலும் இவளுக்கு சண்டை விடாம தூக்கமே இருக்காதே. சரிம்மா, நீங்க வருத்தப்படாதீங்க. நான் வேணா உங்க முட்டுக்கால் வலிக்கு தைல ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாப்பா, அதுக்கு உன் பொண்டாட்டி ஏதாவது சொல்லுவா நீ. எனக்கு எங்க அப்பா வீட்டுல நிறைய நகை போட்டு கட்டி கொடுத்தாவோ. நான் காத்துலயும் கழுத்துலயும் போட்டிருக்கேன். அவளுக்கு என்னைய பார்த்தா பொறாமையா இருக்கு. இந்த வயசுலயும் இவளுக்கு நகை நட்டெல்லாம் இருக்க, ஏன் போட்டிருக்கான்னு நினைக்கா. அதெல்லாம் இந்த வீட்டுல யார் கேட்க போறா? ஏதோ அனாதனக்கா நான் வாழுதேன். எம்மா, ரெண்டு பேரும் தானம்மா பேசி சண்டை போட்டுக்கிட்டீங்க. நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அவ ஒண்ணு சொன்னா, ஆக மொத்தம் பிரச்சனை ஆயிட்டு. இதுல நான் என்னம்மா பேச முடியும்? ஏல, இவ்வளவு தூரம் சொல்லியே ஒரு வார்த்தை எங்க அம்மாவை இப்படி கேட்டியேன்னு அவளை பேச மாட்டியல. இப்பவும் வந்து என்கிட்ட தான் சமாதானம் சொல்லிட்டு இருக்க. என்ன இப்ப என்ன? அவர் என்கிட்ட சண்டை போட்டு நீ வீட்டை விட்டு துரத்தணும், அதை பார்த்து நீங்க பல்லு இழிக்கணும், அப்படித்தானே? ரம்யா, நீ வாயை வச்சுட்டு சும்மா இரு ரம்யா. அம்மா என்கிட்ட தானே பேசிட்டு இருக்காவே. உங்ககிட்ட என்ன நல்லதா பேசிக்கிட்டு இருக்காவே? நம்ம ரெண்டு பேரும் இப்ப சண்டை போட்டு நாரணும், அதை பார்த்து இவ சந்தோஷப்படணும். அதுக்கு தான் உங்களை மூட்டி விட்டுட்டு கிடக்காவே. உங்களுக்கு கோவமே வர மாட்டேங்குது இன்னைக்குன்னு பார்த்து. அதை உங்களுக்கு சங்கடமா தெரியுது. நல்ல கோவம் வந்து என்னை இழுத்து பிடிச்சி அடிச்சு வீட்டை விட்டு வெளியில தள்ளினீங்கன்னா ரொம்ப குஷியா இருக்கும் உங்களுக்கு.
கடவுளே, நீ என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கா? என் மவனை நான் எப்படி வளர்த்த ஆளாக்குனேன்? அவன் சண்டை போட்டு சங்கடப்படணும்னு நான் நினைப்பனா? என்னை கேடுகாரி மாதிரி பேசுதால. நானும் என் மவனும் எப்படியெல்லாம் இருந்தோம். இவன் வந்ததுல இருந்து நிம்மதி இல்லாம போச்சே வீட்டுக்குள்ள. இன்னும் என்னென்ன சித்திரவதையெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியிருக்கோ. அம்மா நீங்க இப்படி வருத்தப்படாதீங்கம்மா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கம்மா, நான் அவகிட்ட பேசிக்கிறியே. வேண்டாம்ப்பா, அதுக்கும் உன் பொண்டாட்டி உன்னை அந்த கேள்வி கேட்பா. எதுக்கு என்னால நீ சங்கடப்படுத? என் பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன். என்னால நீ சண்டை போட்டு இருக்க வேண்டாம்ப்பா. நான் எக்கேடும் கெட்டு போறேன், நீ விட்டுரு. இவட்ட பேசி பேசி தலையெல்லாம் வலிக்குவே. நடிப்புக்கார கிழவி, என்ன நடிப்பு நடிக்காமா? என்ன முறைச்சிட்டு நிக்கிய? அவளுக்கு அடுத்து இப்ப நீங்களும் கணக்க போறீங்களோ? இவ்வளவு நேரம் அவன் நாடகம் மாட்டிட்டு போயிட்டா. ஒன் டே எல்லாம் மனுஷன் பேசுவானா? அவ வயசுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டியதானே. அவ இவாங்க ஏன் அவ அவ்வளவு நேரம் நின்று நாடகம் ஆடிட்டு இருந்தப்ப அவங்க இவங்க தானே பேசுனேன். போதும் போதும் அவளுக்கு அந்த மரியாதை. நீ எல்லாம் திருந்தே மாட்டா. நான் ஏன் திருந்தணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? தேனாமும் எம திருத்திட்டு இருக்கவா அவாதான். அவ திருந்தினானா குடும்பமே நிம்மதியா இருக்கும். அம்மா உன்கிட்ட பேச எனக்கு ஆவி இல்ல. நான் என் பிள்ளைய கூட்டு கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரேன். நிவிமா பார்க்கு போயிட்டு வருமா? அப்பா ஹோம்வொர்க் எப்ப பண்ண? எம்மா போயிட்டு வந்து பண்ணுவாம்மா. ஒரே அடியா நிலையில்லாம நிக்காத. ச்சே, சண்டே எதுவுமா நிம்மதியா இருக்க வழி கிடையாது. எப்போ பார்த்தாலும் சண்டை வீட்டுல. நிவிமா வாடா போலாம். அவளை கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம். நான் இந்த ஆள் இருக்காரு, நேரத்துக்கு தக்கன பேசுவார். பச்சோந்தி மாதிரி. வெறும் விளங்காத பே குடும்பம். எப்பா காலையில இருந்து என்ன வேலைப்பாடு. இப்பதான் செத்த நேரம் கிடைச்சிருக்கு. கொஞ்ச நேரம் குறுக்க சாச்சி எந்திப்போ. துணி வேற துவைக்கணும். தண்ணி வந்த பாடு இல்லையா கடவுளை? ஏன் தான் தண்ணி விடாம என்ன பாடு படுத்தியான்வளோ. ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் தண்ணி விட்டா என்ன குறைஞ்சிட போகுது இவனுக்கு? கோமு ஏ கோமு. இவர் வேற வரும்போதே அலறிட்டு தான் வருவாரு. வாங்க வாங்க, உள்ளதான் இருக்கேன். ஏட்டியா படுத்து கிடக்கா? கெதியா இல்ல? ஒண்ணுமில்ல மனுஷா, லேசா மண்டை அடிக்கணக்கா இருக்கதான் படுத்து கிடக்கேன். எதுவும் மாத்திரை வாங்கிட்டு வரட்டா? வேண்டாம் வேண்டாம், மாத்திரையை போட்டு அப்புறம் தூக்கமா வரும். ஏற்கனவே 2 நாள் கெதியா இல்லாம துணி துவைக்காம போட்டேன். 2 நாள் துணி சேர்ந்து போச்சு. மழை எனக்கா குமிஞ்சு கிடக்கு துணி. தண்ணியும் வரக்கானும் என்ன செய்யணும் தெரியல. வீடான வீட்டுல துணிமணி கிடந்தாலே விளங்காதுமா. ஐயா அது வாட்டு கிடக்கு. இப்ப துணியை துவைக்கணும்னு சொல்லிட்டு தலைவலியே இழுத்து வச்சிடாத இன்னும் கொஞ்சம். ஆமா, இன்னும் 2 நாள் கழிச்சுனாலும் நான் தான் செய்ய போறேன். அதுக்கு இன்னைக்கே செஞ்சுட்டு போறேன். அழுதாலும் பிள்ளை அவதான் பெறணும்னு அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காவோ. பொண்ணா பிறந்துட்டா எல்லா வேலையும் எங்க தலையில தான். வெளியில போயிட்டு வர ஆம்பளைகளுக்கு வேலை பார்க்கவும் கௌரவம் கிரீடம் எல்லாம் இருக்கு. நாங்க வீட்டுல நாள் பூரா சாவுதோம். கேட்டா தின்னுட்டு தூங்குதான்னா பேரு ஊரு பூரா. ஏம்மா உனக்கு இந்த நிலைமையிலயும் இந்த வியாக்கியானம் தேவையா? எல்லா வீட்லயும் எல்லாரும் பாக்குறது தானே, நீ மட்டுமா பார்த்துட்டடக்கா? ஏன் நான் அதை சொல்ல கூட எனக்கு நீதம் இல்லையோ? வாயை திறக்க கூடாதானா? நீ என்னன்னாலும் பேசலாம்மா. நான் தான் வாயை பொத்திட்டு இருக்கணும். பேசின பத்தியா என்னைய சொல்லணும். அப்போ ஏன்ட்ட பேசாம எவட்ட போய் பேசுவியா? ஏம்மா நான் ஒருத்திட்டையும் பேசலாம்மா. நான் செத்த நேரம் போய் டிவி பார்க்கேன். அப்போ நான் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல. தலைவலியோட நான் படுத்திருக்கேன்னா ஆறுதலா 4 வார்த்தை பேசவும் இல்ல. உமக்கு டிவி பக்கம் தான் முக்கியமா போச்சு என்ன? ஏம்மா நீ இறங்கிட்ட நேரத்துலலாம் வீட்டுக்கு வந்துட்டோம் போல. எதை பேசினாலும் சண்டைக்கு வரால. உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். பேசவா நான் எனக்கு இருக்கா? ஒத்தையில பேசிட்டு கிடக்கேன். கவனிக்காத மாதிரி எங்கேயோ பார்த்து கிடக்கிய. ஏம்மா நான் எங்கேயும் பார்க்கலம்மா. பக்கத்துல சிவனேஸ் வாரேன்னு சொல்லியிருந்தான். அவனை போய் பார்த்து பேசிட்டு வாரேன். எங்கேயும் போங்க, எப்படியும் போங்க. நான் தான் உங்களுக்கு வருஷ காலம் அடிச்சு கொட்டணும், உங்க பிள்ளையில பார்க்கணும். எனக்கு கெதி இல்லைன்னா பார்க்கறதுக்கு எந்த நாதி இருக்கு? நான் எக்கடையில கிடந்தாலும் யாரும் பார்க்க போறது இல்ல. இவ்வளவு தலைவலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் சிவனேசிட்ட பாடு பேச போறாராம். போங்க, உங்களை யார் இப்ப இருக்க சொன்னா? ஏம்மா ரொம்ப தலைவலியா இருந்தா ஒரு வேளையும் பார்க்காத படுத்துறங்கன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு கெதியிலன்னு படுத்து உறங்கிடுவேன். இன்னைக்கே 2 நாள் துணி மழை போல குஞ்சு கிடக்கு. இன்னும் 2 நாள் தான் படுத்திருந்தோம்னா வீடே துணியா போயிரும். அப்பவும் நான் தானே துவைக்கணும். நீர் என்ன வேலைக்கு ஆளா வச்சிருக்கீரு எனக்கு? அந்த ஆளை கிடக்குன்னு விடுதாயி. உன்னை யாரு இப்ப துவைச்சு தீரணும்னு சொல்லல. பொங்கியாக்கி சாப்பிட்டியா 2 நாளுக்கு எதியாவது வரைக்கும் படுத்து எந்தி. ஒன்றும் தப்பு கிடையாது. துணிமணியே இல்லாத மாதிரி பேசியா? வீடு பூரா உங்க துணிமணி தான் அடைச்சி வச்சிருக்கிய. எனக்கு தான் ஒரு 4 ட்ரெஸ் இருக்கு. அதை நான் திரும்ப திரும்ப போட்டுட்டு அலையேன். பீரோல திறந்தாலே உங்க துணிமணியெல்லாம் தான் கீழே விழுது. அம்புட்டுக்கான்னு வச்சுக்கிட்டு என்னமோ துணிமணியே இல்லாத மாதிரி சொல்லுத. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட போய் எவ்வளோ கணு துணிமணி எடுத்துட்டு வந்த. உன் பிள்ளைகளுக்கு ஒரு 4 சுடிதார் எடுத்திருப்ப. நீ ஒரு 2-3 சேலை எடுத்திருப்ப. இம்புட்டு துணிமணியை வச்சுக்கிட்டு துணி இல்லாத மாதிரி துவைக்கணும்ட்டு புலம்பிட்டு கிடக்கேயா? அந்த ஆளை கிடக்குன்னு விடு. இருக்கவளையும் படுத்திக்கிட்டு நீயும் படாத படாத. இப்பவும் நான் தான் எல்லாரையும் பாடா படுத்தியேன். அப்படித்தானே? இவ்வளவு கெதி இல்லாத நேரத்துல நம்மளுக்கு சோத்த பொங்கி வைக்கல, வீட்டு வேலையெல்லாம் பார்க்கலன்னு எண்ணம் இல்ல. நான் தான் எல்லாரையும் படுத்துனேன் என்ன? ஆண்டவா, இந்த குறைய நான் எங்க போய் சொல்ல?
வெளியில போறோம்னு சொன்னாலும் பாடு பேச போறியான்னு கேக்கா, டிவி பார்க்க போனாலும் என்னைய பார்க்க மாட்டியான்னு கேக்கா, உட்காந்து பேசினாலும் சண்டைக்கு வராள. நான் யார்கிட்ட போய் சொல்ல? சரி அது இருக்கட்டும், பிள்ளைகள் எங்க? பிள்ளைகளும் சத்தத்தையே காணும், அணக்கம் கட்டாம இருக்குவோ? அவளுக்கு என்ன ஆத்தாக்காரி வேலைக்காரி எனக்கா ஒருத்தி வீட்டுல இருக்கோம்ல, நல்லா தின்னுட்டு போன நோண்டிட்டு படுத்து கிடப்பாள்வே. ஏன்ட்ட இவ்வளவு பேசியெல்லாம் பிள்ளைகளை கூப்பிட்டு எம்மா இன்னைக்கு துணியை துவைச்சு போடுங்கன்னு சொன்னா அதுவும் தங்கமா செஞ்சுட்டு போதுவோ? யாரு உங்க பிள்ளைகளா? எப்பா என்ன கட்டா செஞ்சிருவாள்வோ. அவள்கிட்ட சொல்லி சொல்லி எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும், அதுக்கு நானே செஞ்சுட்டு போயிருவேனே. அப்படியே நினைச்சா எப்படி கோமு? நீயும் வயசாகுதுன்னு சொல்லியா? பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாயிட்டு பத்தியா? நம்ம தான் பிள்ளைகள்கிட்ட எடுத்து சொல்லணும், அதுவும் கொஞ்சம் செய்யத்தான் செய்யும். நீ விட மாட்ட, அதுக்காண்டி அந்த பிள்ளைகளை குறை பேசாத. அப்படியே மனுஷா, உங்க பிள்ளைல நாங்க எதுவுமே சொல்லக்கூடாதோ? சரியா, சொல்லாம வாயை பொத்திக்கிடியே. அப்போ ஒன்று செய்யுங்க, உங்க பிள்ளைல கூப்பிட்டு ஏன் துணி உங்க துணியை கூட துவைக்கேண்டாம், அவளோட துணியை மட்டும் துவைச்சு கசிக்கப்பட சொல்லுங்க, என்ன செய்தாலும் பார்ப்போம். ஏட்டி என் பிள்ளைகள் என்ன சோப்பலாங்கி பிள்ளைகள் நினைச்சியா? இப்ப நான் சொன்ன மாத்திரத்துல என் பிள்ளைகள் எவ்வளவு சிட்டா பறந்து வேலை செய்வோன்னு மட்டும் பாரு. சிட்டா வேலை செய்வோமே. சரி கூப்பிடுங்க பாப்போம், உங்க மக்க மாதிரி என்ன அழகா வேலை செய்வாள்வன்னு. ஏன் நித்யாம்மா, முனிசம்மா, ரெண்டு பேரும் வாங்கல அங்கிட்டு. என்ன சிட்டா பறந்து வருவாள்வன்னு சொன்னீங்க, கூப்பிட்ட குரலுக்கே ஒரு ஆக்சிடென்ட் இல்லங்கிட்டு. என் பிள்ளைகள் இப்போ ஓடியாந்துரும் பாரு. கூப்பிட்ட நேரம் என்ன, இன்னும் மூச்சு கட்டாம கிடக்காள்வ. ஓ பிள்ளைகளு சிட்டா பறந்து வந்துருவாள்வலாம். ஏன் நித்யாம்மா, இல்ல அப்பா கூப்பிடுதம்ல, வாமக்கா. எப்பா அந்த வாரப்பா தொண தொணன்னு கூப்பிட்டுட்டே கிடக்கிய. அப்பா எப்பான்னு ஒடியாந்துருவாள்வலாமே. பதில் மட்டும் தான் வருது, ஆளை காணும். இன்னும் எவ்வளவு நேரம் கழிச்சு வருவாள்வளோ. என்னப்பா கூப்பிட்டுட்டே இருந்திய? தங்கச்சி எங்கம்மாக்கா? அவளையும் தானே கூப்பிட்டேன். அந்த நாயை பத்தியா ஏன்ட்ட கேக்கிய? வருவா, காது என்ன செவிடா அவளுக்கு. கூப்பிடாப்பா செஞ்சிய? என்னம்மாக்கா பண்ணிட்டு இருக்கிய ரெண்டு பேரும்? அம்மைக்கு கெதி இல்லங்கா, துணிமணி ரெண்டு கிடக்குங்கா, துவச்சு போடலாம்ல. துணிமணி துவைக்கணுமா? ஆமா மக்களே, அம்மைக்கு கெதி இல்லையா, கால் வலி தலைவலின்னு சொல்லியா, ஆளுக்கு ஒரு துணியை துவைச்சு என்னதான் 10 நிமிஷத்துல துவைச்சு முடிச்சிருவியல. அப்போ முனிசு, நான் துணியை அலசிக்கிறியே, நீ சோப்போட்டு தரியா? ஏன் நீ சோப்போட்டு தான், அழுக்கெல்லாம் போற அளவுக்கு தேய்ச்சி தான், நான் முக்கி அலசி போடியே. ஏமிட்டி ரெண்டும் ஒண்ணு தானே, நான் தானே முதல்ல சொன்னேன் சோப்போடுதும்னு. நான் உட்காந்துட்டு சோப்போட்டு தாரேன், நீ அலசி காய போடு. அடே நீ மகாராணி மாதிரி உட்கார்ந்த இடத்த விட்டு நவலாம மெல்லமா சோப்போட்டு இஞ்சி குளிக்க போயிருவா, நான் மட்டும் கூணு குறுக்கு ஒரே அலசி போடணும் என்னட்டி? ஆமா 3 மாசத்துக்கு முன்னுக்கு துவைக்கும் போது நீ தானே சோப்போட்டா, நான் தான் அலசி போட்டேன். இப்போ நீ அலசணும், நான் சோப்போட்டு தருவேன். முடியாது, எனக்கு எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியிருக்கு. இப்போ எந்த பேட்டி எக்ஸாம் வைக்க? இப்பதான் எல்லாம் முடிஞ்சு பள்ளியெடுத்து திறந்திருக்கு, உடனே நீட்டிட்டு தெரியாத நீ. ஏட்டி ஒழுங்கா பேசி, நீட்டி போட்டின்னு பேசினா வாயை கிழிச்சு தச்சு வச்சுறேன் பாத்துக்க. வாயை கிழிப்பாலாம்ல வாய? அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னட்டி கை நீட்டியா? இப்ப பாருங்கப்பா எப்படி சமட்டி தள்ளியான்னு. ஏட்டி ஏமாத்து கள்ளி, நீ தானடி முதல்ல அடிச்சா, அதான் நான் திருப்பி அடிச்சேன். நான் ஒன்னும் உன்னை மாதிரி ஆம்பளை பை மாதிரி சமட்டி தள்ளலட்டி, லேசா தானே அடிச்சேன். நீ ஒரு சோப்பலாங்கிட்டி, அதனால உனக்கு அப்படிதான் அடிக்க முடியும். நான் அடிச்சா ஸ்ட்ராங்கா தான் அடிப்பேன். ஏச்சை வாய முடுங்கட்டி, பொம்பளை பிள்ளைகள் பேச மாதிரியா பேசிய? ஸ்ட்ராங்கா அடிச்சு தள்ளுவானா? ரவுடி எனக்கால பேசிட்டாலே இத. ஏன் உன் இளையம்மாவா இவ்வளவு நேரம் என்ன பேசினாலே, அப்பம்லாம் உனக்கு காது கேட்கலையோ? ஏமா என்னை படிச்சா அந்த நாய் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேலம்மா, என்னையதான் எல்லாரும் அடிக்க எல்லாரும் ஏசிய. ஏடி குடும்பத்துல மூத்தவான பிறந்துட்டு பேச பேச்ச பாரு, வார்த்தைக்கு வார்த்தை என்னட்டி அடாவடித்தனமா பேசிட்டாலே இத. எவனாவது இந்நேரம் வீட்டுக்குள்ள வந்தானா இன்னைக்கு என்னத்தி நினைப்பா? பிள்ளை வளர்த்துக்க லட்சணத்தை பாரு, நீ காரி துப்ப மாட்டா. பொட்ட பிள்ளைகள் பேச மாட்டேட்டு பேசிக்கிட்டியா ரெண்டு பேரும், அடிக்கதும் மிதிக்கதும். சை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓ மாவா என்னை அடிச்சல்ல, அது உனக்கு பெருசா தெரியலையோ? நான் பேசுறது மட்டும் தான் உனக்கு தெரியுதோ? நான் கை கிட்ட இருக்கமே என்னை அடிச்சிட்டா, எந்திரிச்சு போய் அவளை அடியும் பாப்போம். அந்த பிள்ளையாவது கொஞ்சம் அக்கறையோட துவச்சு கொடுப்போம்னு சொன்னுச்சு. உனக்கு வீட்டுல வேலை செய்யணும், கறி வலிக்கத்தான் செய்வு. பாருங்கப்பா மொத்த எல்லாருமா சேர்ந்து என்னையதான் எப்ப பார்த்தாலும் அடிக்காவே ஏசியாவே. நீங்க வீட்டுல இல்லாத நேரம் நான் என்னென்ன பாடலாம் பண்ணுவேன்னு யோசிச்சு பாருங்கப்பா. இப்ப ஏமா அடிச்சா? எதுக்கு ஒரு அளவு இருக்கலாட்டி? நீ பேசின பேச்சுக்கு தாண்டி உன்னை அடிச்சேன். என்னமோ உன்னை மட்டும் தனியா கொடுமைப்படுத்த மாதிரி பேசியா? அந்த பிள்ளையும் தாண்டி நான் அடிப்பேன், உன்னை மட்டும் மாட்டி அடிக்கே. அப்பா கிட்ட இப்படி பேச உனக்கு எப்படி மனசு வருது? இப்ப கூட நீ என்னைய தானமா அடிக்கா? அந்த நாயை ஏதாவது சொல்லுதியா? அவளு தான் பேசினா, அவளு தான் அடிச்சா, அவளுக்கு எதையுமே சொல்ல மாட்டேன். ஏன் ஒருத்தி தான் உனக்கு பிடிக்க மாட்டேக்கு? நான் ஏன் இந்த வீட்டுல இருக்கணும்? என்னை விட்டுங்க, நான் எங்கேயா போயிருக்கேன். எம்மா எம்மா முளைச்சு 3 நில விடல, என்ன பேச்செல்லாம் பேசியா? சொந்த தங்கச்சி அம்மானு என்னமே இல்லையே இந்த பிள்ளைக்கு. இதை வச்சு நான் என்ன காலம் கழிக்க போறேன்? வீட்டுல மூத்த பிள்ளைய பிறந்துட்டு இப்படி எல்லாம் பேசலம்மா. ஆமா மூத்த பிள்ளை, நான் வாயை பொத்திட்டு இருக்கணும். மூத்தவளா பிறந்து
வரைக்கும் ஒத்துமையா தான் இருப்போம். சின்ன பிள்ளைல சின்ன சின்ன சண்டை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா தான் இருப்போம் மொழியே. இப்படி ஒருத்தி சண்டை போட்டு நார மாட்டோம் டி. நீ எப்படி இருந்துட்டு போ, அதையா என்கிட்ட சொல்லியா? நீ என்ன பாசமா வச்சு வளர்த்தா? உன் இளைய மாவதான் உனக்கு எப்பவும் பெருசு. நான் தேவையில்லாதவ தானே, அப்ப நான் அப்படிதான் பேசுவேன். பாத்தேலா என்னமோ பொண்ணு மக்கா வந்துட்டு அப்படி தூக்கி நில நாட்டிடுவாள்வோ, வேலையெல்லாம் பார்த்துவாள்வோன்னு சொன்னேன்ல. இதுக்குதான் அவள்கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். இவ்வளவு சண்டை போட்டு நாரினதும் இல்லாம எனக்கு நெஞ்சு வலி வந்து சீக்கிரம் படுத்த படுக்க ஆக்கிடுவாளோ பாருங்க. ஏன் மக்களே இப்படி சண்டை போட்டு கிடக்குறிய? என்ன இருந்தாலும் அக்காவும் தங்கச்சின்னு பாசமா இருக்கணும் அக்கா. குடும்பத்துல 1000 சண்டை வந்தாலும் நாங்களே பிள்ளைல ஒருத்தர் ஏசுனாலும் ஏன் அக்கா ஏன் தங்கச்சின்னு பாசமா இருக்கணும் அக்கா. இப்படி சண்டை போட்டே இருந்தா பார்க்க நல்லாவா இருக்கு? இப்ப கூட என்னைய பசலப்ப சொல்லுதிய, ரெண்டு பேருமே என்னைய தான் ஏஸ்திய. அவ அப்ப உங்களுக்கு முக்கியம் என்ன தேவையில்லைன்னு தானே பார்த்தோம். அப்படி சொல்லல மக்களே, 2 பேரையும் தான் சொல்லியேன். அக்கா தங்கச்சி 2 பேரும் பாசமா இருங்க தங்கம் தான் சொல்லியேன். எனக்கு நீ வேற தங்கச்சி வேற இல்ல மக்கா. 2 பேரும் 2 கண்ணு. என் பிள்ளைய 2 எனக்கு 1 தான். ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பையும் என்னால எப்படி வைக்க முடியும்? அப்போ அவளையும் 4 வாரத்தை திட்டுங்க, அப்பதான் என் மனசு ஆறும். நித்யாம்மா, அக்கா முன்ன பின்ன பேசினாலும் தங்கச்சி நீ விட்டு கொடுத்து போறதுல தப்பு இல்ல மக்களே. 2 பேரும் இப்படி அடிபடி சண்டை போடுறது அம்மைக்கும் அப்பாவுக்கும் எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? நான் இப்பவும் துணி துவைப்போம் வான்னு தானப்பா அவளை கூப்பிட்டேன். அப்படி இருந்தும் அவ தானப்பா என்ன சண்டைக்கு நிக்கா. நான் ஏதாவது சண்டை பொடியனாப்பா? மக்களே, அம்மாவையும் அப்பாவாலையும் உங்க 2 பேரையும் பிரிச்சு பார்க்க முடியாது மக்களே. 2 பேருமே எங்களுக்கு 1 தான். நீங்க 2 பேரும் இப்படி மனசால பிரிஞ்சு கிடக்கிறதா எங்களால தாங்க முடியல. அதனாலதான் அம்மா 2 வாரத்தை ஏதாவது கூட குறைய பேசியா. அம்மாக்கும் வயசாகுதுல மக்கா, கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சேன்னா தானே அவளும் நல்லா இருக்க முடியும். ஒரேடியா அவளையும் கஷ்டப்படுத்தி நம்ம நிம்மதியா இருக்க முடியாதுலம்மா. அதுக்காண்டி தான் அப்பா அவங்கள வேலை செய்ய சொன்னேன். சரி, இனிமே உங்களுக்கு மனசு இருந்தா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. என்னம்மாக்கா? அப்பா உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன், சரியா? சரிப்பா. போங்க மக்கா, ஏதாவது படிக்க வேண்டிய வேலை இருந்தா பாருங்க, போங்க. என்ன இப்ப என்ன சொல்லுறிய? என்னமோ என் பொண்ணு மக்கா தங்கமானவள்வே வேலை பார்த்து கொடுத்துருவாள்வேன்னு ரொம்ப பெருமையா கூப்பிட்டியல. என்ன நடந்தது? இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் எந்த வேலையா இருந்தாலும் நானே பார்த்துட்டு விட்டுருவேன். ஒரு பெரிய பிள்ளைகள் இருக்குங்க, என்னமே எனக்கெல்லாம் கிடையாது. சின்ன பிள்ளைகள் கூட அம்மைக்கு அவ்வளோ உதவி செய்துவோம். இதுவல்வெல ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா இப்படித்தான் ஒருத்தி சண்டை ஓட்டு மேனங்களும் உருண்டுட்டு கிடப்பாள்வேன். அதுக்குன்னே நான் ஒன்றும் சொல்லியே கிடையாது. என்ன செய்ய, எல்லாம் நம்ம தலையெழுத்து. சரி, நீ வருத்தப்படாத கோமு. நான் வேணா துணியெல்லாம் துவைச்சு போடட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அது வேற. எவ்வளோ பார்த்தானா புருஷனை கொடுமைப்படுத்தி இவன் நிம்மதியா இருக்கான்னு பேசுவாள்வேன். ஊருக்காரிகளுக்கும் நாங்கள் தான் பயப்படணும். நான் போய் நெடுமாறி லட்சுமிட்டெல்லாம் ஆற்றுக்கு போய் துணி துவச்சிட்டு வருமானு கேட்கேன். அவள் வீட்லேயும் துணி காடு இருக்கும். ஏன்னா 2 நாளாக தண்ணி விடலை பார்த்தீங்களா. நான் போய் கேட்டு வரேன். கேட்டுட்டு ஆளோட போய் துணியை துவச்சிட்டு வந்தால் தான் சரிபட்டு வரும். இப்படியே படுத்துருந்தோம்னா உருப்படாது. சரி, நீ எத்தனை மணிக்கு துணி துவைக்க போறேன்னு சொல்லு. அதுலேருந்து ஒரு 1 மணி நேரம் கழிச்சு நான் சைக்கிள் எடுத்துட்டு வரேன். துவைச்ச துணியெல்லாம் சைக்கிள் வச்சு நான் வீட்டுக்கு கொண்டு வரேன். நீ குளிச்சுட்டு மட்டும் அப்படியே வந்துரு. என்ன? வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே தூக்கிட்டு வந்துடுறேன். முடிஞ்சா எடுத்துட்டு வரேம்மா. வேலை இருந்தா வர முடியாது, சரியா? சரி, பார்த்துக்கிடுங்க. நான் போய் நெடுமாறியை கூட்டு வரேன். வயிறு பசிக்குன்னு சொன்னாலும் அவளோட சோத்த வச்சு திங்க சொல்லுங்க. நீங்க எப்போ சாப்பிடப்படலாம், பேர சாப்பிடப்படலாம்? இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும். இப்போ பசியே இல்லை. சரி, நான் அப்போ வீட்டுக்கு போயிட்டு வரேன். வந்ததுக்கப்புறம் 2 பேரும் வச்சு சாப்பிடுவோம்.